சாரிபாத் விதவையின் வீட்டுல அவங்க சாகிறதற்காக அவங்க தயாராயிட்டாங்க. கடைசி மாவையும் எண்ணெயும் கொண்டு தானும் தன்னுடைய பையனும் சாப்பிட்டுட்டு இறந்து போகணும்னு சொல்லி அவங்க விறகு பொறுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் தீர்க்கதரிசி போகிறார். முதல் அடையை எடுத்துட்டு தீர்க்கதரிசிக்கு கொடுக்க சொல்லுகிறார். நீ அதை செஞ்சு என்கிட்ட கொண்டு வா அப்படிங்கிறாரு. அதை கொடுத்துட்டா அந்த அம்மாவுக்கும் அந்த பையனுக்கும் என்ன கிடையாது? சாப்பாடு கிடையாது. நம்மளாம் அப்படி கேட்க மாட்டோம். ஆனா அது ஒரு விசுவாசம். அந்த அம்மா கேள்வியே கேட்கல, அதை கொடுக்குறாங்க. அடுத்து அவங்களுக்கு செய்யறதுக்கு உள்ள என்ன வருது? மாவு வருது. அந்த பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் அந்த மாவு என்ன செய்யலையா? குறையல. எண்ணெயும் என்ன செய்யல? குறையல. அவங்க மாத்திரம் இல்ல, 2 பேர் மாத்திரம் இல்ல, அவங்க உறவுகள் எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தாங்களாம். தினம் அந்த அமுத சுரபி போல அந்த மாவு என்ன செஞ்சிருக்கங்க? வந்து கொண்டே இருந்தது. அதே தேவன் இன்றும் அதே வல்லமையோடு இருக்கிறார். அது உங்களை மட்டும் போஷிப்பது இல்லை, உங்க சுற்றத்தாரையும் அது என்ன செய்யும்? போஷிக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.